வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 பெயர்ச்சியாகிறார். மிதுன ராசியை விட்டு கடக ராசிக்கு வருகிறார். இவர் கடக ராசியில் அமர்ந்து பலன்களை எப்படி கொடுக்க இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த பலாபலன்களை சொல்வது 2 வகை. இதுவரையில் எல்லோரும் ராசிகளுக்கு தான் பலாபலன்கள் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். முதன்முறையாக கௌரி ஆன்மீக சேனலில் நாம் லக்னத்திற்கான பலன்களை சொல்கிறோம். அதாவது நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு குரு பகவான் என்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த காலங்களில் மேஷம், ரிஷபம் 2 லக்னத்திற்கும் நாம் பலாபலன்களை சொல்லிவிட்டோம். இன்று மிதுன லக்னத்திற்கு உண்டான பலாபலன் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மிதுன லக்னத்தார்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். நகைச்சுவை விரும்பிகள், நகைச்சுவை தன்மை உடையவர்கள், நகைச்சுவை ஊட்டக்கூடியவர்கள். தான் சுற்றிலும் இருக்க அத்தனை பேர்களும் கலகலப்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் கலகலப்பாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வாய்ந்தவர்கள் என்று சொல்லலாம். இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு ஒரு திறமையும் தன்மையும் வாய்ந்தவர்கள் இந்த மிதுன லக்னத்துக்காரர்கள். இந்த மிதுன லக்னத்திற்கு 7க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் 2ஆம் பாவகத்தில் அமர்ந்து பலனை தருகிறார். இந்த 7ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள், நண்பர்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகள், இறைய தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த நற்காரியங்களால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்தனையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. எனவே எல்லோரிடத்தும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, 2ல் அமர்ந்த குரு பகவான் மிதுன லக்னத்துக்கு என்ன பலன்களை தருகிறார் என்று பார்த்தோம் என்றால், முதலில் உங்களுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்கிறார். நீங்கள் கடன் சிக்கலில், கடன் பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி தருகிறார். எதிரிகள், துரோகிகள், இவைகளின் தொந்தரவுகள், இவைகளால் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குகிறார். நோய் உபாதைகள், உடல் உபாதைகள், இது போன்ற கஷ்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை தருகிறார். குரு பகவான் பார்வையால் 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு இது போன்ற பலன்களை தருகிறார். நெடுநாளாக நினைத்த திட்டங்கள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் இந்த குரு பகவான் தருகிறார்.
துணிந்து நீங்கள் கடன் வாங்க சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய நிலையையும் ஏற்படுத்தி தருகிறார். அதேபோல் நீங்கள் இதுவரையில் அனுபவித்து வந்த கஷ்டங்கள், துன்பங்கள் மற்றும் இல்லாமை என்ற நிலை, சிலர் வறுமையில் கூட அகப்பட்டிருக்கலாம். அது போன்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து குரு பகவான் மீட்டு தருகிறார். இந்த பாதிப்பை எல்லாம் நீக்குகிறார். அவமானத்திலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்கிறார். கஷ்டத்திலிருந்து உங்களை மீட்கிறார். வழக்கு, கோர்ட் கேஸ் என்று ஏதேனும் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால், பாதிக்கப்பட்டீர்கள் என்றால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு வெற்றியை தருகிறார். சிலருக்கு ஜாக்பாட் யோகம் கூட கிடைக்கப்பெறும். லாட்டரி சீட்டு யோகம், ஜாக்பாட் யோகம், இது போன்ற நிலையெல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். அதேபோல் உங்களுக்கு விபத்துகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் மயிரிழையில் அதை தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தையும் குரு பகவான் உங்களுக்கு தரவிருக்கிறார். கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும். இருப்பினும் பாதிப்புகள் வரக்கூடிய சூழல் இருந்தாலும் அதை உங்களுக்கு இம்மியளவு கேப்ல உங்களை சேவ் பண்றார், காப்பாத்துகிறார். குரு பகவான் பார்வை உங்களுக்கு கிடைக்க பெற்றதால். அது மட்டும் அல்லாமல் தொழில், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தொழிலை அமைத்துக் கொள்ளலாமா, இந்த தொழிலை விடுத்து வேறொரு தொழிலை செய்யலாமா, நமது நண்பர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவருடன் இணைந்து பார்ட்னராக பிஸ்னஸ்ல இறங்கலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா, இது போன்ற கேள்விகளுக்கு எல்லாம் தீர்வுகள் கிடைத்துவிட்டது. தாராளமாக நீங்கள் தொழில் துவங்கலாம். துவங்கிய தொழில் பாதியிலேயே நின்றுவிட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இனி துவங்குங்கள். தங்கு தடையின்றி உங்களுக்கு தொழில் விருத்தி தரும். தொழிலில் லாபம் பெறுவீர்கள். நின்றுவிட்ட, முடங்கிவிட்ட தொழில்கள் மீண்டும் துளிர்விட்டு, அரும்பு விட்டு விருட்சமாக வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது இந்த ஒரு வருட காலத்திற்கு. அதுபோல் கர்ம வினையை அனுபவிக்கக்கூடிய நிலைப்பாட்டையும் குரு பகவான் தருகிறார். முன்பெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்தால் உடனே அதற்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, அதற்குண்டான எதிர்வினையை உடனே காட்டுவீங்க. இப்போ உங்களுடைய சின்ன வயதுக்குடையவர்கள் ஏதேனும் சொன்னாலோ செய்தாலோ அதை கடந்து போவீர்கள். இவங்கிட்டலாம் நாம வாங்கணுன்றது நம்ம பிராப்தம் போல இருக்கட்டும், நம்ம நேரம் சரியில்லை, சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு தலையை சாய்ச்சிக்கிட்டு நீங்க வரக்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஒரு வழிவகையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்ம வினை பயன் இதுதான் நீங்கள் அனுபவிக்க வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த பக்குவத்தையும் தன்மையையும் இந்த கடக ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த பலனை எல்லாம் கொடுக்கிறார். இவர் பலன்களை கொடுப்பது மிக சிறப்பாக இருந்தது என்றாலும் இவர் அமர்ந்த பாவகமாக 2ஆம் பாவகத்தில் அமர்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தனித்த குரு எங்கு அமர்ந்தாலும் அந்த பாவகத்தை பாதிப்புக்குள்ளாக்குவார், பாதிப்பை ஏற்படுத்துவார். எனவே 2ஆம் பாவகம்தான் ஒரு மனிதருக்கு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பொருளாதார ஸ்தானம் முக்கியத்துவம் பெற்ற ஒரு பாவகமாக இந்த 2ஆம் பாவகம் இருக்கிறது. அந்த 2இல் குரு பகவான் தனித்த குருவாக அமர்ந்து விட்டால்
அவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பொருளாதாரத்திலும் குடும்பச் சூழலிலும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எழும், பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால தான் குடும்பத்துல பிரச்சனையே ஏற்படும். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிரதானமாக பொருளாதாரம் ஒரு காரணமாக இருக்கும். சம்பாதிக்கிறது இவ்வளவுதானா, செலவு இவ்வளோ நீ அதிகம் பண்ற, நீங்க அதிகமா சம்பாதிக்க வேண்டியதானே, இது போன்ற பிரச்சனைகளால குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, நிம்மதி இல்லாமல் போதல், இவையெல்லாம் கொடுப்பதற்குண்டான நிலையை குரு பகவான் பார்க்கிறார். ஏனென்றால் இவர் தனித்த குருவே இந்த வேலை செய்யும் பொழுது உங்கள் லக்னத்திற்கு இவர் பாதக அதிபதியாகவும் வருகிறார். பாதகாதிபதி 2ல் அமரும் பொழுது குடும்பஸ்தானத்திற்கு சிறப்பாக பாதகத்தை தருகிறார். சிலர் சொல்வார்கள், பாதகாதிபதி ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் பாதகத்தை பெரிதாக தருவது இல்லை என்று சிலர் சொல்வார்கள். உண்மையாக இருந்தாலும், ஆனால் அவரவர்களுக்குள்ள வேலையை, அவரவர்களுக்கு உண்டான ஸ்தானத்தின் வேலையை சரியாக செய்வார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்துகிறார் என்றால், 2ல் அமர்ந்த குரு பகவான் பாதகாதிபதியாக இருந்து குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்றால் அது பிரச்சனை ஆகிவிடும். அதை யாராலும் மாற்றவோ தடுக்கவோ முடியாது. ஆனால் அவர் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருப்பதனால் அதற்கு ஒரு தீர்வு என்ன என்றால், பிரச்சனை சண்டை சச்சரவுகள் ஆன பின்பு சமரசமாகி விடுவீர்கள். அந்த சண்டை சச்சரவு நடக்காதது போல் மிகவும் சந்தோஷமாகவும் அந்யோன்யமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் குரு பகவான் தருவார். குரு பகவான் மட்டுமல்ல, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் அந்த நிலையை ஏற்படுத்தும். பாதகத்தை தரக்கூடிய நிலையையும் தந்து விடுவார்கள். அந்த பாதகாதிபதியே ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு மீள்வதற்குண்டான வழிவகையும் செய்வார். அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த 2ல் அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து அமர்வதால் மீண்டும் ஒரு பக்கம் பொருளாதார தடையை அவர் நீக்கினாலும் அந்த பொருளாதாரம் என்பது உங்களுக்கு தேவையை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார். மீண்டும் நீங்கள் கடன் வாங்கத்தான் செய்வீர்கள். அதனால் பொருளாதார பற்றாக்குறை என்ற காரணத்தினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். உங்கள் வரவறிந்து செலவு செய்யுங்கள். உங்கள் வரவறிந்து வெளியே கடன் என்பதை வாங்குங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு கடன் பிரச்சனை அகழ்வதற்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் கூடவே கடன் வாங்குவதற்குண்டான நிலையும் உண்டு. நெடுநாள் இழுவை வழக்கு, அதேபோல் அவமானப்பட்டது, கஷ்டப்பட்டது, துன்பப்பட்டது, இவையெல்லாம் உங்களுக்கு ரிலீவ் ஆகிவிடும். இதிலிருந்து நிவர்த்தி ஆகிவிடுவீர்கள். கடந்த வருடத்தில் நீங்கள் இவையெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தால் இதற்கெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி பெற்று தருகிறார். தொழிலில் நீங்கள் முயற்சி செய்ய, தொழில் தொடங்குவதற்கோ, தொழிலை நீங்கள் பார்ட்னருடன் அமைத்து கொள்வதற்கோ, விடுபட்ட தொழிலை நீங்கள் மேற்கொள்வதற்கோ இதற்கெல்லாம் வழிவகை இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று உங்களுக்கு இந்த பலனை தருகிறார். மிக சிறப்பாக இருக்கக்கூடிய பலன்கள் தான். பொருளாதாரம் மற்றும் உங்களுக்கு சற்று முன்பு பின் இருக்கக்கூடிய நிலைதான் தரும். தனித்த குருவாக இருந்தால் மட்டும்தான். வேறு ஏதேனும் கிரகத்தோடு குரு பகவான் இருந்தால் அது உங்களுக்கு சிறப்பை தரும். பாதகத்தை அந்த கிரகத்தின் வாயிலாகவும் கொடுக்க ஆரம்பிப்பார். இது போன்ற நிகழ்வுகள் தான் இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு இருக்கும். என்றாலும் ராகு கேது இந்த வருடத்தில் பெயர்ச்சியாக இருப்பதால் இவைகள், இந்த பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் தான். அதன் பிறகு ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகிவிட்டால் பலனில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உறவுகளே, மொத்தத்தில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பாதி நன்மையும் பாதி தீன்மையும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும்
அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.